friends, welcome back. This is Alwyn here. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டே 2 பெயிண்ட் பண்ண போறோம். ஸோ அதை தவிர வேற என்ன நடக்க போகுது எனக்கும் தெரியல. ஸோ போய் பார்க்கலாம். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னைக்கு வண்டி ஒர்க்லாம் முடிச்சுட்டு, அதாவது வண்டி பெயிண்டிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு நீ கொண்டு வந்துடும் நினைக்கிறேன். ஸோ நான் அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு டேங்க்ல ரப் பண்ணி பெயிண்ட் அடிக்கணும். இங்கே வா, அந்த கிளிட்டர் தெரியுதான்னு பாரு. ஆமாம் தெரியுது. டேங்க் இப்படி இருக்கு. சரி பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வாங்க வந்திருக்கோம். எப்படி இருக்கீங்க? குட். How is the tank now, my friend? See how well I scraped it. இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்க்ராட்ச் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு பட்டி போட்டிருக்காங்க. அதை தேய்ச்சிட்டு பெயிண்ட் அடிக்க வேண்டியது தான். ஸோ பெயிண்ட் அடித்தாச்சு, அதுக்கு மேலே கிளியர் கோட்டும் அடித்தாச்சு. போயிட்டு லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஸோ சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஈவினிங் ஆயிடுச்சு. வண்டி ஃபுல்லாக ஃபிட்லாம் பண்ணியாச்சு. இது இப்போ வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக போகிறோம். ஃபிட் பண்ணுறது வீடியோ எடுக்கல. நான் வந்துட்டு ஃபிட் பண்ணுறது ரொம்ப சீக்கிரமாக ஃபிட் பண்ணணுன்ட்டு இருந்தோமா, அதனால் வீடியோ எடுக்கல. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி நான் வந்துட்டு மார்னிங்லேருந்து எடுத்தது வந்துட்டு கொஞ்சம் கிளாரிட்டியாக உங்களுக்கு இருந்திருக்குமான்னு தெரில. வீடியோ குவாலிட்டி சொல்ல நான் வந்துட்டு புரிஞ்சுக்குமான்னு தெரில. ஸோ வந்துட்டு நான் தெளிவாக சொல்லிடுறேன் மார்னிங்கில் என்ன பண்ணுவேன்னு. டேரெக்டாக அந்த பெயிண்டிங் ஒர்க் ஷாப் அங்கே போயிட்டோம். ப்ரைமர் கோட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னோம். ப்ரைமர் வாங்கிட்டு வந்து கொடுத்து ஃபஸ்ட் ப்ரைமர் கோட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணோம். ஸோ நேற்று அடிச்சிருந்தோம், ஆல்ரெடி சில்வர் கலர் அடிச்சிருந்தோம். ஸோ அதுக்கு மேலே ஒரு கிளியர் கோட் மட்டும் கொடுத்தோம். ஸோ அப்படியே கொஞ்சம் க்ளாஸி ஃபினிஷ்க்காக கிளியர் கோட் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பைக்லாம் ஃபுல்லாக ஃபிட் பண்ணிவிட்டு, ஸோ ஃபிட் பண்ணல கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்பேன். அதனால் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல. நாளைக்கு போக போகிறது இல்லை. நாளைக்கு வந்துட்டு மெக்கானிக் கொஞ்சம் பிஸியாக இருக்காருன்றனால நாளைக்கு வர வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளானிக்கு வர சொல்லியிருக்காரு இவர். நாளைக்கு வர வேணான்னு சொன்னால் நாளானிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நாளைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன், அதனால் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நாளானிக்கு போயிட்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா மெக்கானிக்கல் ஒர்க்ஸும் முடிஞ்சு டே 1 and டே 2 2 நாளும் நாங்கள் பண்ண அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஃபால்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தட்ஸ் இட் கைஸ். குட் பை.